This one இது வந்து பரிந்தேக்கி பரியாத்து. பரிந்தேக்கி பரியாத்து விஷாரத் உத்தராத்தால ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 4th கொஸ்டின்ல வரும். அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதை கேட்டுட்டு நீங்களும் பயன்பெறுங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு ஒரு 10 மார்க் இது எக்ஸாம்ல வரும். அதனால இதை மற்ற வீடியோஸும் நான் இன்று போட்டிருக்கேன். லக்ஷ்மண் அண்டு பிரேம் மாத்ரி அதுல 15, 15, 30 மார்க் வரும். ஒரு 10 மார்க் வரும். அதனால மொத்தம் 30, 10, 40 மார்க் வந்துடும். அதனால நான் ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்றேன். எக்ஸாம் வரத்துக்குள்ள பிப்ரவரி 14ஆம் தேதி எக்ஸாமுக்குள்ள நான் முடிஞ்சதை அப்லோட் பண்றேன். என்னோட சேனலை நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வர அப்டேட்ஸையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுவேன். அதனால நீங்க என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ பரிந்தேக்கி பரியாத்து இது வந்து விஷாலத்துல ஃபர்ஸ்ட் பேப்பர் 4th கொஸ்டின்ல வருது. இது வந்து சாயர் ஷேக் முகமது இக்பால்ங்கிறவர் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சாயர் சர்தேக் முகமது இக்பால் கி लिखी कविता परिंदे की फरियाद में एक दुखी पक्षी துயரமான ஒரு பக்ஷியோட கதையை பத்தி दुखी पक्षी का दुखक मार्मिक तंग से प्रस्तुत किया गया है जो पिंजरे से पिंजरे से छूटकारा पिंजरे से छूटकारा बाहर दूर अपने देश के शादियों से मिलने को लालियत है और पिछुटने पर துக்பாவ் கா ரோனா ரோத்தா ஹே. நான் வந்து மற்ற தேச பறவையோட சேர்ந்து இருக்க முடியலையே, இந்த கூண்டுலயே அடைஞ்சு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்கமான பறவை வந்து கூண்டுல அடைஞ்சு இருக்கிறத பத்தி இந்த இக்பால்ங்கிறவரு முகமது இக்பால்ங்கிறவர் இந்த கவிதையில பரிந்தேக்கி பரியாத்துங்கிற இதுல அவர் இதை சொல்றாரு. கூண்டுல அடப்பட்டிருக்க ஒரு பறவையை பத்தி அவரு இதை வந்து இது தேசபக்தர் வந்து கூண்டு சிறையில் அடைஞ்சிருக்கச்சு அவர் எவ்வளவு துயரப்பட்டாங்களோ அதுக்கு இது சமமா அதை வச்சு இந்த கவிதையை சொல்லிதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சாயர் இக்பாலோட பரிந்தேக்கி பரியாத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அடுத்து என்னன்னா, அந்த பறவை வந்து தன்னை கூண்டுல இருந்து விடுவிக்க வேண்டி வந்து பிடித்தவரை நம்ம அந்த சப்போஸ் கூண்டுல எல்லாம் நம்ம அடைப்பட்டிருந்தா நம்ம எங்கேயாவது சிறையில் அடைப்படும் யாரோ நம்மள கடத்தின்னு போயிட்டாங்க, நம்ம யாராவது நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஹெல்ப் எல்லாம் நீங்க டிவியில பார்த்துருப்பீங்களா, அத மாதிரிலாம் இந்த பறவையும் நினைக்கிறது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண. அதுக்கு என்ன சொல்றாரு, பக்கு கைது கர்னே வாலோன் சே சதா सदा विनती करता है कि उसको पिंजरे से आजाद कर दिया जाए. இந்த பறவை தன்னை கூண்டுல இருந்து விடுவிக்க வேணும்னு பிடித்தவர்கள் எப்போதும் விண்ணப்பிக்கிறது. யாரெல்லாம் தனக்கு தெரியுமோ அவங்ககிட்ட எனக்கு கூண்டுல இருந்து என்னை எடுத்துடுங்க, என்னை வெளியில அமைச்சிருங்க சொல்லி பறவை வந்து சொல்றது. இது வந்து சாயர் வந்து இந்த படத்து மூலம் என்ன சொல்றாருன்னா, சாயர் இஸ் रचना के இந்த கவிதை மூலம் रचना के माध्यमों से देशभक्ति कैदी की पीड़ा को उजागर किया है और भारत द्वारा स्वतंत्र पाने की लड़ाई के चित्रों का चित्रण भी किया है. அந்த படம் மூலம் கவிஞர் தேசபக்தி கைதியின் வலியை வெளிப்படுத்துற. தேசபக்தி கவிஞர்கள் சிறையில இருக்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட வலி அவங்களோட பெயின் எல்லாம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி அவர் சொல்றார். மற்றும் இந்தியா சுதந்திரம் பெற போராடிய காலத்தை பற்றிய காட்சிகளையும் வர்ணித்துள்ளார். அதுதான் தேசபக்த கவிதைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த காலத்துல எவ்வளவு பெயின் அவஸ்தப்பட்டாங்க, ஹவு தே ஆர் சஃபர்ட் இன் த ஜெயில், அதை பத்தி தான் அவர் வந்து இந்த கவிதையில அந்த கூண்டுல அடைப்பட்ட கிளிய வந்து உதாரணமா சொல்றாரு. அவர் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் எப்படி பெயின் அனுபவிச்சாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஹவு தே சஃபர்டுங்கிறத வந்து இந்த இதுல சொல்றாரு. அடுத்து
முன்பு கடந்த காலநிலையும் வீட்டார் பற்றிய நினைவுகளும் கூண்டில் இருக்கும் பறவைக்கு மரணத்தை போன்ற அவங்க வந்து அவங்களோட பறவையோட சேர்றதுக்கும் அந்த கூண்டுல இருக்கிறவங்க தன்னோட வீட்டு மனுஷங்களோட சேர்றதையும் நினைச்சு அந்த கூட அது வந்து அது மரணத்துக்கு ஈக்குவலா அது போராடுறது. ஸோ ஒரு கைதியின் துயரமிக்க கவிஞர் மிக சிறப்பாக வெளிப்படுத்தினார். रहे के रहे के बीते मौसम का और घर परिवार का स्मरण पिंजरे के बख्शी के लिए मरण समान है और एक कैदी की संदप्त 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 மானசிக்தா சந்தத் மானசிக்தா கைதி கூண்டுல இருந்து வீட்டாரை பற்றிய நினைவுகளும் கூண்டுல இருக்கணும் மனத்துக்கு சமமா இருக்கும். அது வந்து கைதின் திறமைக்கு மனநிலை அவரோட மானசிகா கோ சாயர் நே அழகாக அச்சி தரக்கு சே தர்ஷாயா கே அது வந்து அந்த கைதி வந்து துயரமுக்கும் இல்லை கவிஞன் மிக சிறப்பாக ஒரு கூண்டுல இருக்க பறவை வந்து தான் வீட்டாரெல்லாம் பார்க்க முடியல எப்படி பார்க்க முடியலன்னா அது மரணத்துக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறதோ அதே மாதிரி கைதியும் துயரமிக்க மனநிலையும் கைதினா இந்த தேசத்துக்காக போராடினாங்க. அவர் இதுக்காக பாரத் சிட்டிசனுக்காக அவங்க போராடினாங்க. அதுக்காக வந்து அவங்க போராடின காலத்துல அவங்க கூண்டுல சிறையில இருக்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை வந்து ஒரு பறவைக்கு ஈக்குவலா கவிஞர் வந்து இத சொல்றாரு. ஸோ இதான் வந்து இந்த சாயரோட இக்பால் இந்த குழந்தைக்கு பரியாத்தோட மொழி விளக்கம். இது வந்து 10 மார்க் ஒரு எக்ஸாம்ல இந்த அளவுக்கு எழுதினா போதும். இதை எழுதி எல்லாரும் பயன்படலாம். இது வந்து நான் வந்து அகஸ்தியர் கைட்ல இருந்து இந்த கவிதையை இதை எடுத்திருக்கேன். ஸோ அகஸ்தியர் கைட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் இதை எழுதியிருக்கேன். நான் ஒரு இதுல எழுதி நான் உங்களுக்கு ஒரு இது பிடிஎஃப் இது மாதிரி ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். பவர் பேக் இதில் இப்போ பிபிடியில் போட்டு நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வேணும்னா நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட இந்த இதில் அதை பாருங்கள். அப்புறமா நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி மற்ற பாடங்களையும் இது மாதிரி நான் தயாரித்து உங்களுக்கு போடலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதை வந்து நான் செய்ய முயற்சிக்கிறேன். Thank you for all. See everything. Take useful everything. எல்லாம் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும். உஷாரத்து உத்திராத்தான் என்னோட ஆசீர்வாதம். Thank you.